ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா ரெசிபி. நாம் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான கேரளா ஸ்டைல் சாலமீன் குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு கேரளா ரெசிபி பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். அதற்கு நான் ஒரு 1/2 கிலோ சாலமீன் எடுத்து வச்சுருக்கேன். இதை 3-4 தடவை கழுவி நல்லா எடுத்து வச்சுக்கிடலாம். கழுவுனதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டு வச்சுருக்கேன். இனி குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கிடலாம். 20 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி, 5 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிடலாம். வெங்காயத்தை சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிடலாம். இஞ்சி பூண்டை தனித்தனியாக இடித்து வச்சுக்கிடலாம். இனி ஒரு மிக்சி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், நீங்கள் நார்மல் மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் வெந்தயப்பொடி சேர்த்துக்கிடலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி விட்டுக்கோங்க. இனி குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதற்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நாம் வெட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிடலாம். கூடவே இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிடலாம். இந்த ரெசிப்பியில் நாம் தேங்காய் எதுவுமே சேர்க்கறதில்ல, அதனால மசாலையை அரைச்சி சேர்த்தா குழம்பு நல்லா கட்டியாக வரும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இனி நாம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்துக்கிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் இதில் சேர்த்துக்கிடுறேன். இனி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். மசாலையிலேருந்து எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நாம் வதக்கிக்கிடலாம். மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு. இனி குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடலாம். 2 கப் அளவுக்கு நல்லா சுடு தண்ணி சேர்த்துக்கிடலாம். தண்ணியோட அளவு ரொம்ப சேர்க்காதீங்க, நம்ம தேங்காய் எதுவுமே சேர்க்கறது இல்லை, அதனால் தண்ணியோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. 2 கப் அளவு கரெக்டாக இருக்கும். இனி 3 கொடம்புளியை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிடலாம். நீங்கள் நார்மல் புளியும் சேர்த்துக்கிடலாம். நார்மல் புளியில் சின்ன லெமன் பீஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இனி குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். உப்பு காரம் எல்லாம் இந்த நேரத்தில் செக் பண்ணிக்கோங்க. ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதை ஒரு மூடி வச்சு மூடி நல்லா கொதிக்க விட்டுக்கிடலாம். ஒரு 8 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கிடலாம். இந்த சாலமீன் குழம்ப கப்பக்கிழங்கு கூட வச்சு சாப்பிட சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஒரு 8 நிமிஷம் ஆனதும் மீதி உள்ள இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை, வெட்டி வச்சிருக்கிற மீன் துண்டுகளை இதில் நம்ம சேர்த்துக்கிடலாம். நல்ல காரம் புளிப்பு பிடிக்கிறவங்களுக்கு இந்த குழம்பு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மீன் எல்லாத்தையும் குழம்புல மூழ்கிற அளவுக்கு பண்ணிக்கிடலாம். இனி இதை ஒரு மூடி வச்சு மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கிடலாம். மீனெல்லாம் நல்லா வேகட்டும். அப்பப்போ இடையில எடுத்து சுற்றி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஆனதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் மாற்றிக்கிடலாம். திரும்ப ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கோங்க. மொத்தமாக ஒரு 1/4 மணி நேரம் கழித்து மசாலா எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான், சுவையான கேரளா ஸ்டைல் சாலமீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே கேரளா ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.